என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. பிஜேபி அதிமுக ரகசியமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுன் பழனிசாமியும் அண்ணாமலையும் சந்தித்துக் கொண்டார்கள். கோயம்புத்தூர்ல சந்தித்து பேசிவிட்டு நேரா டெல்லிக்கு போய் அமித்ஷாவோடு உட்கார்ந்து பேசியதாகவெல்லாம் சில செய்திகள் பரவுகிறது. இறங்கி வருமா அது மாதிரி அதிமுக மீண்டும் கூட்டணி சேர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. பாஜகவோடு அதிமுக போக வேண்டும் என்று திமுகவும் விரும்புகிறது. இந்த காலகட்டத்தில் அதிமுக வந்து வலிமையான சக்தி, அடுத்து அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஒரு திமுக மேல ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக வந்து தயாராகி விட்டது. இந்த குதிரை ஓடும்னா வந்துருவாங்க. இந்த குதிரை ஓடுமாங்கிற சந்தேகம். திமுக குதிரையே ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்களா என்ன அவங்களாம்? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கூட்டணி கட்சிகளை விழுங்கி விடக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. தவளைக்கும் பாம்புக்கும் என்ன நட்பு இருக்க முடியும்? கூட்டணியை வந்து வாழ அனுமதிக்கணும்ல. அவங்க இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்றாங்க. அதனால வந்து பாஜகவினுடைய பிடியிலிருந்து அவங்க வெளியேறுவதற்கே அவங்க பல ஆலோசனைகள் பண்ணி ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில வெளியே வந்திருக்காங்க. மறுபடியும் போய் மாட்ட வேணாங்கிறது தான் அதிமுகவோட நிலைப்பாடு. பார்க்க ஒரு பெரிய வெகுஜன திரள் வரும், பெரும் கூட்டம் வரும் உங்களை பார்க்க. ஆனா அது ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்பகத்தன்மையை நோக்கி நகர்ற ஒரு இடத்திற்கு விஜய் வரல. விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. விஜய் தனியா நின்றாருன்னா அவர் இன்னொரு சீமானாவா இன்னொரு விஜயகாந்தாவா தான் மாறணும். தொடக்க நிலையில ஒண்ணுமே செய்யணும். சூரியனை பார்த்து அப்படி நிப்பாட்டிடுறாரு. ஏதோ குறைக்கும் சொல்லுவாங்க, நாயின்னு சொல்ல மாட்டேங்க. இந்த வரம்பு மீறுகிற இடத்தை வந்து அவர் தவிர்க்கிறாரு. இதெல்லாம் அவருடைய தலைமை பண்புகளை வந்து அவருக்கான ஒரு இடமா மாறி இப்ப பாருங்க, சீமான் வந்து கத்துற கத்துக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி எரியப்படும். அவ்வளவு மோசமான விளைவு. விஜய்லாம் வந்து சுதாரிச்சு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட கூட்டணி கண்டாருன்னா அவருக்கு பலம் இல்லாததையும் மறைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு. தனக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை, பர்சன்டேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியாத அந்த வெறுமையை மறைக்கிறதுக்கு உள்ளங்கையை மூடி வச்சுக்கிட்டா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, விரிச்சு காட்டிட்டா தெரிஞ்சு போயிடும். அந்த அபாயம் அவருக்கு இருக்கு. அதிமுகவுக்கு முகமே இல்லை, ஒரு முகம் தேவைப்படும். நாம் தமிழர் பெரியாரை தொடர விஷயம் அவங்களுக்கு, பெரியாரை அம்பலப்படுத்துவது, பெரியாரை பற்றி விமர்சிப்பதெல்லாம் அவங்களுக்கு லாபம் இல்லைன்றீங்களா நீங்க? பெரியாரை அம்பலப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு சீமான் தன்னையே அம்பலப்படுத்துறாரு. போய் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்தவொடனே பேசுறாரு. அப்ப அவருக்கு வந்து என்ன பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது, என்ன வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கு? முன்னாடி வரைக்கும் அவர் சங்கி என்றால் சக தோழன் என்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா? சங்கினா நீ செருப்பை கழட்டி அடின்னு அவரே மேடையில் பேசுறாரு. எதுக்கு சொன்னாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமா, என்னைய சங்கிங்கிறாங்க, சங்கின்னு சொன்னா செருப்பை கழட்டி அடின்னு. இப்ப சொல்றாரு சங்கி என்றால் சக தோழன் என்றார். திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம்ட்டு ஏன் எல்லாரும் ஒரு அணியில சேர முடியாது? இவங்கெல்லாம் விஜயோ அதிமுகவோ பாஜகவோ நாம் தமிழரோ இவங்களுக்குள்ள ஏதேனும் காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாரும் ஒன்று சேர முடியாது. பட் இதுல சிலர் ஒன்று சேர்ந்து அப்படி ஏதேனும் ஒரு அணி திமுகவை வீழ்த்த ஒன்றிணைவார்களா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? பாமக இணைய வாய்ப்பு இருக்கு அதிமுக. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை பல கட்சிகள் தொடங்கி இருக்கிறது. திரைமறைவுல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகுமா? அதுல வந்து கட் அண்ட் ரைட்டா எடப்பாடி முடிவா இருக்கிறதா சொல்றாங்க. ஆனாலும் சில திரைமறைவு பேச்சுக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. பிஜேபி அதிமுக ரகசியமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுன் பழனிசாமியும் அண்ணாமலையும் சந்தித்துக் கொண்டார்கள். கோயம்புத்தூர்ல சந்தித்து பேசிவிட்டு நேரா டெல்லிக்கு போய் அமித்ஷாவோடு உட்கார்ந்து பேசியதாகவெல்லாம் சில செய்திகள் பரவுகிறது. இறங்கி வருமா அது மாதிரி அதிமுக? ஏன்னா அவங்க பிஜேபி வேண்டாம், ஒட்டும் உறவும் வேண்டான்னு வெளியே வந்தாங்க. மீண்டும் அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா? இந்த மாதிரி செய்திகள்லாம் பரவுகிறதே, இதெல்லாம் உண்மையாக இருக்கும்? அதிமுக மீண்டும் கூட்டணி சேர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. பாஜகவோடு அதிமுக போக வேண்டும் என்று திமுகவும் விரும்புகிறது. இந்த ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி இது இருக்கு. ஓ, திமுகவும் அது. ஏன்னா அதிமுகவினுடைய வீழ்ச்சியை உறுதி செய்வதற்கு பாஜக கூட்டணி வந்து அதிமுகவோடு சேருவது என்பது திமுகவுடைய ஒரு வியூகமாக இருக்கிறது. அப்படி இருப்பதுதான் நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து
தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து நம் மீது திணிக்கிறார்கள். கடந்த காலங்களிலே மீத்தேனில் தொடங்கி இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிற டங்ஸ்டன்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல வெள்ள நிவாரணம் மறுக்கப்பட்டதுல இருந்து நமக்கு ஜிஎஸ்டி மற்ற நிதி விவகாரங்கள்ல நமக்கான புறக்கணிப்புகள்ல இருந்து எல்லாவற்றிலையுமே நிதி ஆதாரத்தை வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து உரிய நியாயத்தை தர மறுக்கிறது, உரிய நிதியை தர மறுக்கிறது என்பதனால பாஜக மீது இயல்பாகவே தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு ஒரு எதிர்கருத்து இருக்கு. அந்த எதிர்கருத்தை மொத்தமாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல வந்து திமுக இருக்கு. அதுல இவங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப்பா வந்துடக்கூடாதுங்கிறதுல, ஏன்னா இப்ப சிறுபான்மை வாக்கு வங்கிலாம் வந்து அப்படியே மொத்தமாக திமுகவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிமுகவிலே வந்து அதெல்லாம் சிதறிவிடக்கூடாது. எஸ்டிபிஐ மாதிரி கட்சிகள் இருப்பதனால அது சிதறிவிடக்கூடாது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறேன்னா, பாஜக பக்கம் போனாதான் அதிமுக வந்து இன்னும் வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சியில தான் இருக்கு, மீண்டும் எழ முடியாத வீழ்ச்சியா மாறும். சமபலத்தோடு கூடிய கட்சிகளாக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த காலம் போய் மீண்டும் அதிமுக வீழ்ந்தா எழுந்துரும். எப்பவுமே இந்த முறை வீழ்ந்ததான் எழக்கூடாது என்கிற இடத்துல எதிரியை ஓங்கி அடிக்கணுங்கிற இடம் வந்து திமுகவுக்கு தேவைப்படுகிறது. அதாவது நீ கல்யாணம் பண்ண என்ன, நான் கல்யாணம் பண்ண என்ன, மொத்தத்துல அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு மனநிலையில திமுக இருக்கு. திமுக வந்து தங்களுடைய எதிராளிகளை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற அந்த கணக்குல வந்து அதிமுக இயலாமல் இருப்பதை வந்து விரும்புகிறது. இல்ல அப்படி பார்க்க முடியுமா? என்ன, ஒண்ணு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். தமிழ்நாட்டுல இருவரும் திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி எங்க பங்காளிகள் எல்லாம் பெருமையா இப்படியெல்லாம் பேசிப்பாங்க கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு திமுக வந்து அதிமுக வீழ்ச்சி காணணும்ன்ற எண்ணப்பாட்டுல இருக்காங்களா? எப்படி? நிச்சயமாக இருக்கு. அப்படின்னா மேல ஒருத்தர் எழும்பி வருவாங்களா? யாருன்னா, ஒண்ணு பிஜேபி நாங்க வரோன்றாங்க, சீமான் நான் வருவேன்றாரு, அதே போல விஜய் வேற புது வரவா வந்திருக்காரு. இதெல்லாம் நாளைக்கு திமுகவுக்கு த்ரெட்டா மாறாதா? அதாவது எப்படி வந்து இந்தியா கூட்டணியில வந்து நிறைய கட்சிகள் இருந்தார்கள் என்று சொல்லி கொண்டோமோ, அது எப்படி வெற்றி வாய்ப்புக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக மாறியதோ, அது மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவர்களாவது ஒன்று திரண்டார்கள், ஒரு குழுவாக மாறினார்கள். எல்லாரும் யார் பிரதமர் தான் அவங்களால சொல்ல முடியலையே தவிர அவங்களாம் அணி திரண்டாங்க. சரி, இப்பொழுது அதற்கு நேரு எதிராக யாருமே அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்து யாருமே இன்னும் பேச்சுவார்த்தையே பண்ணல. தேமுதிக அது பலவீனமடைந்து கிடக்கிறது. அதை வந்து இப்பொழுது வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வந்து பெரிய அளவிலே கருத வேண்டிய சூழல் அவங்களுக்கே இல்லை. விஜயகாந்துடைய அந்த நினைவு நாளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அதை வச்சு ஓட்டுறாங்க, அவ்வளவுதான். பெரிய எழுச்சிகரமான ஒரு இடத்துல வந்து அந்த கட்சி இல்லை, அரசியல் இல்லை. விஜயகாந்துடைய மரணத்துல எழுச்சி இருந்துச்சு, ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு, ஆனா அரசியலா இல்லை. அதிமுகவினுடைய கூட்டணி கதவுகள் திறக்காதா என்று ஜெயலலிதா காலத்தில் காத்து கிடந்த ஒரு காலம் இருந்தது. ஏன்னா கட்சி தொடங்கி இன்னும் முழுமை பெறாத சூழல்ல திடீர்னு கூப்பிட்டு வந்து ஒரு கருணாசையும் ஒரு தமிழ் மன்சாரியையும் ஒரு தனி அரசையும் வந்து ரொம்ப தொடக்க நிலையில வந்து தூக்கி விட்டு எம்எல்ஏ ஆக்க முடிஞ்சு ஜெயலலிதானால. சேதுராமன் மாதிரி முக்குளத்தோர்களுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கருணாசை கொண்டு வந்து நிறுத்தினேன், உன்னை காலி பண்றேன் பாருன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஜெயலலிதாக்கு இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி ஜவாஹிர்லாவோட முரண்பட்ட நேரத்துல வந்து கட்சியே வந்து அப்பதான் இன்னும் உருவாகவே இல்லை. தமிழ் மன்சாரி எம்எல்ஏ சீட்டு, அதாவது போட்டியிடுவதற்கான சீட்டு கிடையாது. அதிமுக அங்கீகரித்தாலே அவன் எம்எல்ஏ தான். அந்த இடத்திலே வந்து அந்த கட்சி இருந்தது. இப்ப என்ன நிலைமைனா, கூட்டணி கதவுகளை இவர்கள் திறந்து வைத்திருக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் பரிசீலனையிலே இருக்காங்க. பாஜக மட்டும்தான் உள்ள வரலாமான்னு யோசிக்குது. அதை தவிர யார் வேண்டுமானாலும் வாங்க. இல்ல சார், ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த ரெண்டு அலைன்ஸ்குள்ளார தான் சட்டமன்ற தேர்தல்னா போவாங்க. மாநில அப்படி பார்க்கும்போது பாமக கூட ஏடிஎம்கே பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி தானே. வேற சாய்ஸே இல்லையே. விசிகா வெளியே வந்து வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, யாருக்குமே அது சாத்தியமா இல்லை. ஓகே, இந்த அரசியல் அதாவது என்ன சொல்றதுன்னா, திமுகவோடு கூடிய முரண்பாடு என்பது அந்த கூட்டணி பிளவுக்கான வாய்ப்பாக மாறவே இல்லை. அது சாம்சங் பிரச்சனையில மாறல, வேங்கவேல் பிரச்சனை வரைக்குமே மாறலையே. வேங்கவேல்ல கூட இந்த விசாரணை எங்க தவறா இருக்கு, இது உண்மை குற்றவாளிகள் அல்ல, இதை ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதியை வந்து பாதுகாக்கிற இந்த தமிழ்நாடு அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதிகார வர்க்கத்தின் மீது தான் எங்களுக்கு அதிருப்தி இருக்கு, விசாரணை முறையில தான் எங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அரசின் மீதானதாக மாற்றிக்கொள்ள விரும்பல, விசாரணையை வேணா மாத்திக்க, கூட்டணியை மாற்ற முடியாதுங்கிற இடத்துல தான் அது இருக்கு. அப்ப குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லுகிறவர்கள் கூட கூட்டணியை முறித்து கொள்ள விரும்பல. ஏன் விரும்பலைன்னா,
மாற்று சக்தி வலிமையா இருந்தா வந்துருவாங்க. இது இந்த காலகட்டத்தில் அதிமுக வந்து வலிமையான சக்தி, அடுத்து அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஒரு திமுக மேல ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு, அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக வந்து தயாராகி விட்டது. இந்த குதிரை ஓடும்னா வந்துருவாங்க. இந்த குதிரை ஓடுமாங்கிற சந்தேகம் இருக்குல்ல. திமுக குதிரையே ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்களா என்ன அவங்களாம்? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? திமுக வந்து மீண்டும் வெற்றி பெறுவதற்கான அதாவது பல காரணங்கள் இருக்குது. அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து மெயினானது என்ன அப்படின்னா பெண்களுடைய வாக்கு வங்கி தான். மகளிர் உரிமை தொகையின் வழியாக அதிமுகவினுடைய பெண்கள் வாக்கு வங்கி திமுக பக்கம் திசை மாறிவிட்டது. அதிமுகவோட வாக்கு வங்கியில மிக முக்கியமானது அவங்க கடந்த காலங்களில் உள்ள வரலாற்றுப்படி பார்த்தா சத்துணவு திட்டம் மாதிரியான திட்டங்கள். அதெல்லாம் இன்னைக்கு அது காலை உணவு திட்டமா டெவலப் ஆயிருக்கு. சரியா சொன்னா அதிமுக எதையெல்லாம் பின்பற்றுமோ அதையெல்லாம் இப்ப திமுக பின்பற்றுது. சரி, இப்ப திமுக தான் அதிமுகவா இருக்கு. அதுக்கு பெண்களுடைய உரிமை தொகையில இருந்து, பேருந்து பயணத்துல இருந்து, நான் முதல்வன் திட்டம், பல திட்டங்கள் வழியாக, நலத்திட்டங்களின் வழியாக தன்மையப்படுத்தி வச்சுட்டாங்க. சரி, அப்போ மாபெரும் வாக்கு வங்கி வந்து திமுக பக்கம் திசை மாறிடுச்சு. அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நினைச்சதை அடைஞ்சிட்டாங்க. எதிர்கட்சிகள் கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஓகே, வெற்றி பெற முடியாது. இல்லை சார், சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2021 அதிமுக பாஜக அலைன்ஸ்க்கு ஒரு லாபம் தான் இருந்திருக்குது. இப்படி சட்டமன்றத்துக்கு பிஜேபியும் போயிருக்காங்கல்ல உள்ள. அதாங்க பிஜேபிக்கு தான் லாபம் இருந்திருக்கு, அதான் அதிமுகவுக்கு அதுல பெரிய லாபம். அதான் சார், பிஜேபிக்கு லாபம் இருக்கிற ஒண்ணு அதிமுக அலைன்ஸ். அதற்கான முயற்சியை தான் டெல்லியில இருந்து எடுத்துட்டு இருக்கிறதாவும் அவங்களுடைய விருப்பமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாசாங்கா, ஒரு நட்பா எடப்பாடி பழனிசாமி கிட்டயும் அதிமுக கிட்டயும் அவங்க போற வரைக்கும் அது அவங்களுடைய அரசியலா இருக்கும். ஆனா அவங்க ஒரு மூர்க்கத்தனமான அரசியலும் செய்யறவங்க தானே பிஜேபி. அப்படின்னும் போது அதை எதிர்கொள்ள பிஜேபி வந்து எப்படின்னா தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்து தவளை வந்து சத்தம் போடும்போது அதை வாய்ப்பாக பயன்படுத்தி பாம்பு விழுங்கி விடும்ன்ற மாதிரி கூட்டணி கட்சிகளை விழுங்கி விடக்கூடிய ஒரு இது அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. சரி, கூட்டணி கட்சிகளை வந்து தவளைக்கும் பாம்புக்கும் என்ன நட்பு இருக்க முடியும்? ஒன்னு விழுங்கக்கூடிய இடத்துல தானே இருக்கும். அது எப்படி வந்து அது கூட்டணியில சேரும்? கூட்டணியை வந்து வாழ அனுமதிக்கணும்ல. அவங்க இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்றாங்க. சரி, அதனால வந்து பாஜகவினுடைய பிடியிலிருந்து அவங்க வெளியேறுவதற்கே அவங்க பல ஆலோசனைகள் பண்ணி ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில வெளியே வந்திருக்காங்க. ரைட்டு, மறுபடியும் போய் மாட்ட வேணாங்கிறது தான் அதிமுகவோட நிலைப்பாடு. இல்ல சில சிக்கல்களையும் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, வழக்குகள் இருக்கு, அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல. அதை வைத்து அவங்க கொண்டு வந்தா வரும். அதுக்காக பயந்தோம்னா கட்சி காணா போயிடும். சில பேரை ஜெயிலுக்கு அனுப்பலாம். அம்மா பார்க்காத சிறையா, சின்னம்மா பார்க்காத சிறையான்னு அனுப்பி வைக்க வேண்டியதான். கூட இருக்கிறால அனுப்பி வைக்கிறதா அது கட்சியை காப்பாத்துறதுக்கு வழி. வழக்கு வந்துருமோன்னு அஞ்சுனா கட்சி வந்து அந்த பக்கம் போயிடும், பாஜக பக்கம் போயிடும். ஸோ எடப்பாடி அதை கவனமா பண்ணுவாருன்றீங்க. நிச்சயமா அவருடைய தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழக்குகளுக்கு அஞ்சி அவர் வந்து விட்டு கொடுத்துட்டாருன்னா கட்சி போயிடும். ஆட்சியை பறிகொடுப்பது என்பது வேறு, கட்சியை பறிகொடுப்பது என்பது வேறு. நீங்க வந்து திமுக எத்தனையோ முறை தோற்று இருக்கிறது. ஆனா வந்து அவங்களுடைய கட்சி வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துக்கு போய்விட்டது என்கிற இடத்துக்கு அவங்க கொண்டு போகவே மாட்டாங்க. சரி, ராஜீவ்காந்தி படுகொலை அப்ப கலைஞரை தவிர அனைவருமே தோற்று போனாங்க சட்டமன்ற தேர்தலில். பல நெருக்கடியை எமர்ஜென்சி காலத்தை சந்திச்சிருக்கு திமுக, பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. ஆனா கட்சியை வந்து இல்லாமல் பண்ணக்கூடிய இடத்துக்கு திமுக அனுமதிக்காது. போராடி மக்களுடைய அந்த கட்சிக்காரருடைய உணர்வுகளை தூண்டி ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சவால் இப்பொழுது அதிமுக வந்து, அதாவது பிஜேபி அலைன்ஸுக்கு போலாம் அப்படின்ற ஒரு முடிவிலும் அதிமுகவில் சில தலைவர்கள் இருப்பதாக சொல்றாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. எஸ், அதுல பிரச்சனை அண்ணாமலையா தான் இருந்ததாக சொல்றாங்க. அண்ணாமலை தான் நமக்கு பிரச்சனை, அந்த அண்ணாமலை பிரச்சனையை அண்ணாமலையே சரி கட்டி இருக்காருன்னு சில செய்திகள் அதான் சொல்றாங்களே. அண்ணாமலையே ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டார்கள், அவ்வளவுதான். அண்ணாமலை மட்டுமே காரணம் என்பது ஒரு லாபகமான ஒரு எஸ்கேபிசம். ஏடிஎம்கேவுது. ஆமா, அவருடைய உரையாடல் என்பதை அவங்க பயன்படுத்தி கொண்டாருன்னு சொல்லலாம். அண்ணாமலையை பயன்படுத்திக்கிட்டு அண்ணாமலையை காரணம் காட்டி என்பது தேசிய கட்சியை பொறுத்தவரையில தேசிய கட்சியின் மாநில செயலாளர் இன்னைக்கு செல்வ பிறந்தகர் இருக்காரு. திடீர்னு என்ன சொன்னாரு? விஜய் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னாரு. நெருக்கி கேட்கும்போது என்ன சொன்னாரு? அது வந்து அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவு செய்வார்ல. இப்போ உங்களால முடிவு செய்ய முடியாதுங்கிறதையும் சேர்த்து தானே சொல்றாரு. ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராக இருப்பவருங்கிறவரு அவர் வந்து ஒரு கட்சிக்கு செய்தி தொடர்பாளர் மாதிரி தான். ஓகே, அவர் லோக்கல் நிர்வாகிகளை நியமிக்கலாம். தேர்தல் முடிவுகள், கூட்டணி முடிவுகள் எல்லாம் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து வெளியேறணும்னு நினைச்சா வெளியேற முடியுமா? வெளியேற முடியாது.
மாற்று கருத்தை போய் சொல்லலாம். ம். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல யார் இருப்பா? ம். அங்கே மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து, சோனியா காந்தியில இருந்து, ராகுல் காந்தியில இருந்து அது ஒரு குழு தான் முடிவு செய்யும். இவர் முடிவு செய்ய முடியாதுல. அதே நிலைமை தானே பாஜகவுக்கு இருக்கும். ம். அண்ணாமலை என்ன எப்படி முடிவு செய்வாரு? ஒரு திமுகவை எதிர்க்கணும்னா ஒரு வலிமையான ஒரு கூட்டணி வேணும் எதிரில். அதற்கு அதிமுக என்ன செய்ய போகிறது, அல்லது பிஜேபி என்ன செய்ய போகிறது, அல்லது விஜய் தான் என்ன செய்ய போகிறார்? நேற்று ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? ம். விஜய் மீது எங்களுக்கு ஒரு பார்வை உண்டுன்னு சொல்றாரு. ஆமா. அது ஒரு கரிசனமான பார்வை இருக்கு அவருக்கு. அப்ப நாங்கள் ஆளுநர் மாளிகைக்கு போவோம், தேநீர் விருந்துக்கு போனாலும் நலம் விசாரித்தது பண்பாடு தான். ம். அதற்காக நாங்கள் அந்த திசைக்கு போயிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. விஜயை நாங்கள் வரவேற்கிறோம்ங்கிறார்ல. ம். விஜய் தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்றாரு. அதிமுக வரவேற்கக்கூடிய இடத்துல இருக்கு. ம். இவர்களுக்குள்ள ஏதாவது உடன்பாடு எட்டப்படுவதற்கு சாத்தியங்கள் இருக்கு. என்ன காரணம்? அதிமுக விஜய். ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் நான் ஆணையிட்டால் அப்படின்னு எல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் வருது. விஜயை பொறுத்தவரையில அவர் ரொம்ப தந்திரசாலியா இருக்காரு. ஆ. ஒரு முரட்டு அரசியல்வாதி கிடையாது அவரு. விஜயகாந்த் மாதிரி தான் சொல்ற கருத்து தப்பா இருந்தாலும் முரட்டுத்தனமா பேசிட்டு இருக்காருல சீமானு, ம். அந்த தன்மையெல்லாம் விஜய்கிட்ட கிடையாது. ம். விஜய் போய் பரந்தூர்ல என்னை மீறி கொண்டு வந்துரு பாப்போம் அப்படின்னு டயலாக் பேசவே இல்லை. சீமான் பேசினாரு. ஆனா விஜய் என்ன பேசினாரு? விமான நிலையம் வேணான்னு நான் சொல்லலை, இந்த இடத்துல வேணான்னு சொல்றாரா? அவர்கிட்ட ஒரு நாசுக்கான தன்மை இருக்கா? அதனால அவர் என்ன நினைப்பாருன்னா, முதல் கட்டமாக ஒரு தேர்தலில் தனித்து நின்று ம். வாக்கு வங்கியில ஏற்றமோ இறக்கமோ என்ன பண்ணுனாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது பெரிய அளவில். அதனால எந்த ரிசல்ட்டும் வராது. மறுபடியும் 5 ஆண்டு காலம் காத்திருக்கணும். இதுதான் கடைசி படம்னு ஜனநாயகனை அறிவிக்கிறாரு. 5 வருஷம் அவர் என்ன செய்யணும்? எதிர்க்கட்சி அரசியல் தான் பண்ணணும். ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா அதிமுகவுக்கு ஒரு பிரச்சார பீரங்கி தேவை. தமிழ்நாடு முழுக்க இவரை பார்த்தா ஒரு கூட்டம் வந்துடும். ஓட்டு வருமானு தெரியல, ஆனால் கூட்டம் வந்துடும். அதிமுகவுக்கு தேவையே அதுதான். இப்போ சரி, தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வசீகரம் அங்கே வெற்றிடமா இருக்கு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஆனால் கட்சி கட்டமைப்பு இருக்கு. விஜய்கிட்ட கட்சி கட்டமைப்பே கிடையாது. இப்போ தான் மாவட்ட செயலாளர் போடுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன், சரியாக வருமானு பார்க்குறேன், அதுக்கும் காசு வாங்கிட்டாங்க. இப்போ தான் தொடங்கியிருக்காரு. அப்போ தொடக்க நிலையில் இருந்து கொண்டு ஒரு சட்டமன்ற தேர்தலை அவருக்கு சந்திப்பது என்பது அவருக்கு சிரமம். ஒரு வசீகரமான முகம் இல்லாமல் அந்த தேர்தலை சந்திப்பது என்பது அதிமுகவுக்கு ஒரு துயரம். அப்போ ஒரு உடன்பாடு ஏற்படுவது என்பது 2 தரப்புக்குமே தேவை இருக்கு. விஜய்க்கும் ஒரு தேவை இருக்கு, ஏன்னா கட்டமைப்பு இல்லை. அதிமுகவுக்கும் ஒரு தேவை இருக்கிறது, ஒரு முக வசீகரம் இல்லை. இங்கே ஒரு தலைமைக்கு அடையாளப்படுத்துவதற்கான, மக்களை திரட்டுவதற்கான, வெகுஜனங்களை திரட்டுவதற்கான வசீகரம் அந்த தலைமையிட்ட யார்ட்டையுமே இல்லை. 2 பேருக்குமான ஒரு தேவை ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரும். ஏன் வரும் நான் உறுதியா நம்புறேன்னா, இன்னொரு 5 வருஷம் காத்திருக்கிறதுக்கான பொறுமை இருக்குல்ல. இப்ப 51 வயசு விஜய்க்கு, 56,000 இன்னொரு 5 வருஷம் இருக்கு. இந்த காத்திருப்பு என்பது அரசியல்வாதிகளுக்கு பழக்கப்பட்டது. 10 வருஷம் காத்திருக்கலாம், இந்த ஒரு தேர்தல் போனா அடுத்த தேர்தல் காத்திருக்கலாம். அரசியல்வாதிகள் அப்படி பழகிருக்காங்க. விஜய்க்கு அந்த இது வராது. சினிமா நடிகர்கள் செய்ய மாட்டாங்க. சினிமா நடிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கால்ஷீட் கணக்கு பார்ப்பாங்கல்ல. இல்லை, அவரே நானே ஜெயிச்சிருவேன், நானே நேராக கோட்டைக்கு போயிடுவேன்னு எல்லாம் சொல்கிறாருல்ல, அப்படி தானே பேசினார். அது செட்டு போட்டு போனாதான் உண்டு. சினிமா செட்டிங் போட்டு ஆர்ட் டைரக்டரை கூட்டிகிட்டு தோட்டாத்தரணி மாதிரி ஆர்ட் டைரக்டரை கூட்டிகிட்டு செட்டு போட்டு தான் போக முடியும். உண்மையிலேயே சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு மக்கள் அனுமதிக்கணும். உங்களை பார்க்க ஒரு பெரிய வெகுஜன திரள் வரும், பெருங்கூட்டம் வரும் உங்களை பார்க்க. ஆனால் அது ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. கலைஞர் கூட கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலலாம் அவர் பொதுக்கூட்டத்துக்கு பயங்கரமாக கூட்டம் வரும். அப்போ ஒரு கலைஞர் சொல்லுவார் கூட்டத்தை பார்த்து, இதில் கால்வாசி ஓட்டு போட்டிருந்தாங்கனாலே நான் எதிர்கட்சியாக இருக்க மாட்டேன் அப்படின்பாரு. கூட்டம் வரும் சில பேருக்கு, ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி. நம்பகத்தன்மையை நோக்கி நகர்ற ஒரு இடத்திற்கு விஜய் வரல. விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. விஜய் தனியா நின்றாருன்னா அவர் இன்னொரு சீமானாவா, இன்னொரு விஜயகாந்தாவா தான் மாறணும். தொடக்க நிலையில ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்லை சார், அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விஜய் இணைந்து கூட்டணி வைக்கட்டும், கூட்டணி எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு பிஜேபி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா என்ன? அவ்வளோ ஈஸியா எளிமையா இதெல்லாம் கடந்துட்டு அண்ணாமலை அவர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு தனி அணின்னு விட்டுருவாங்களா? தமிழ்நாட்டுல பிஜேபி எந்த நடவடிக்கைக்குள்ள போனாலும் மக்கள் அதற்கு எதிர் நடவடிக்கைக்கு போயிருக்காங்க. நீங்க என்ன, இப்ப கூட ரைடு நடந்துட்டு தானே இருக்கு. இப்பயும் விசாரணைக்குள்ள தானே, வருமான வரித்துறை விசாரணைக்குள்ள தானே, ஈரோடு ராமலிங்கத்துல இருந்து இந்த பக்கம் வைத்தியலிங்கத்துல இருந்து எல்லாமே விசாரணைக்குள்ள தானே இருக்கு. வளையத்துக்குள்ள தான் எல்லாருமே இருக்காங்க. சரி, யாரும் வளையத்தை தாண்ட முடியாது. இப்பயும் நெருக்கடியில தானே இருக்கு. அதிமுக ஒன்றும்
சுகபோகமாலாம் இல்லையே. இல்ல பல ஸ்டேட்ல இந்த வேலையை பண்ணியிருக்காங்கல்ல. பண்ணியிருக்காங்க. ஆனா அங்கு மக்களுடைய ஆதரவு என்பது பாஜக பக்கம் திருப்பப்பட்டிருக்கு. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி சமூக ரீதியான பிளவுகளை உண்டாக்கி வாக்கு வங்கியை திசை திருப்புவாங்க. தமிழ்நாட்டில் என்னன்னா, சாமானியர்கள் கூட இன்னைக்கு சீமான் வந்து இப்படி பேசுறாரே அப்படின்னு கேட்டா சாமானியனே சொல்றான், இது சரியா இல்லைங்க, பேச்சு முறை சரியில்லைங்க அப்படின்னு. பெரிய அரசியல்வாதி வித்தகர்கள்லாம் சொல்லல, சாமானிய மக்களே சொல்றான், ரொம்ப ஓவரா பேசுறாருங்க இந்த ஆளு அப்படின்னு சொல்றான். அரசியல் அறிவு பெற்றவனாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறதுனால ஏன் பிஜேபியின் சோசியல் இன்ஜினியரிங் இங்க ஒர்க் அவுட் ஆகாதா? எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க? அங்கேயுமே சமூகமா பிளவுபட்டு தானே இருக்கும். சமூகம் பிளவு விடுங்க, நீங்க மோதல் போக்குக்கான இடமா மாற்ற முடியாது. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, கூர்த்திட்டுவாங்க அந்த சமூக மோதல முரண்பாடுகளை. இங்கே அதுக்கு ரெடியா இல்லையே. நீங்க தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னா, ஏதாவது ஒரு சமயத்துல வந்து ஒரு குண்டுவெடிப்பு வரும்போது அது ஒரு மத கலவரமாயிரும். ஒரு தருமபுரியில போய் தீய வச்சு விடும்போது ஒரு ஜாதி, அது ஒரு அந்த மனநிலை வரும். அப்படி இது பற்றி பரவாது, அங்கேயே அணைஞ்சிரும். எங்க பத்த வச்சாங்களோ அந்த நெருப்பு அந்த ஏரியாலே அணைஞ்சிரும். இந்த இந்த இடத்தை அடுத்த இடத்துக்கு இப்போ கோத்ராவுடைய சம்பவத்தை வைத்து ஒரு குஜராத் மொத்தமும் அரசியலாக்க முடியுதுல, அது மாதிரி கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை வச்சு தமிழ்நாடு முழுக்க அரசியல் பண்ண முடியாது. அது திருப்பூர் வரைக்கும் தான் வரும். கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூரோட நின்றோம். நீங்க தருமபுரியில நீங்க தீ வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்குனா பக்கத்து ஊர் வரைக்கும் தான் வரும். அதை தாண்டி மக்கள் ரசிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நீங்க இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை. தமிழ்நாட்டு அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாடு என்பது ஒரு பக்குவப்படுத்தப்பட்டது. சரி, யாரு வரம்பு மீறி பேசினாலும் அவங்களுக்கான இடம் என்னங்கிறது மக்கள் தீர்மானிப்பான். எனக்கு தெரிந்து ஸ்டாலினுடைய வெற்றி என்பது கூட அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசாததும் ஒரு காரணம். நீங்க யாரையுமே அவர் தனிநபர் தாக்குதல் செய்ய மாட்டார், வரம்பு மீறி பேசவே மாட்டார். அந்த லிமிட் அவருக்கு தெரியும். அதனால மக்களுக்கு வந்து அவரை வந்து முழுமையாக வெறுக்க முடியாத ஒரு இடத்தை வந்து அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸ்டாலினோட இமேஜ் என்பதை ரொம்ப மோசமாக தகர்த்து விட முடியல யாராலையும், எதிர்கட்சிகளால். அது காரணம் அவருடைய அணுகுமுறையும் கூட. அது ரொம்ப அதை மைல்டா தான் அவர் பேசுவார். சூரியனை பார்த்து அப்படி நிப்பாட்டிடுறாரு, ஏதோ குறைக்கும் சொல்லுவாங்கிறாரு, நாயின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த வரம்பு மீறுகிற இடத்தை வந்து அவர் தவிர்க்கிறாரு. இதெல்லாம் அவருடைய தலைமை பண்புகளை வந்து அவருக்கான ஒரு இடமா மாறிடுது. இதை வரம்பு மீறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க யாரும் ஓட்டு வாங்க மாட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வேணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை. இப்போ பாருங்க, சீமான் வந்து கத்துற கத்துக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி எறியப்பட்டோம். அவ்வளவு மோசமான விளைவு ஏற்படும். களத்துல நம்ம அங்க ஈரோட்ல விசாரிக்கிற வரைக்கும் நமக்கு அங்க தெரிஞ்சது திமுக வர்சஸ் நாம் தமிழர் தான் போட்டி. அப்படிங்கும்போது ரெண்டாவது அவங்க தான், வேற யாரும் இல்ல. ஆனா தொடைத்து எறியப்படும் நீங்க சொல்றீங்களே, ஒண்ணுத்துக்கு ஆகாது அந்த கட்சி. போன முறை ஒரு 10,800 சம்திங் 11,000 ஓட்டு வாங்கினாங்க. இந்த மாதிரி கூடாத இந்த முறை என்னன்னா பாஜக போட்டியிடல, அதிமுக போட்டியிடல, அந்த வாக்கு வங்கி சேரும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க, அவ்வளவுதானே தவிர அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. யானை வந்து திண்டது போக செதர்னதுல கொஞ்சம் சித்தரும்புக்கு போனது மாதிரி போகும், ஒண்ணுத்துக்கு ஆகாது. இந்த போட்டி என்பதே அவர் வரம்பு மீறி பேசுவதற்கான இன்னொரு வாய்ப்பா தான் அவர் பயன்படுத்துறாரு. அவருக்கும் தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற நோக்கம் கிடையாது. அவர் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியா இல்ல. அவரை வந்து வேடிக்கை என்டர்டெயின்மெண்டா பார்ப்பான். அதுக்கு மேல அவருக்கு வந்து வேல்யூ இருக்காது. நீங்க யாரு வரம்பு மீறி பேசினாலும் ஒரு சோசியல் மீடியால வைரல் ஆவாங்க, நம்பகத்தன்மை பெறவே மாட்டாங்க. நீங்க அது எச் ராஜா, அண்ணாமலை, சீமானு, யாரை வேணாலும் எடுத்துக்கோ, யாரு வரம்பு மீறி பேசினாலும் அன்னைக்கு அது ட்ரெண்டிங்ல எல்லாம் இருக்கும். பொசிஷன் வர முடியாது, பொசிஷன் வரவே முடியாது எப்பவுமே. நீங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன், தீப்பொறி ஆறுமுகத்துக்கு பெரிய கூட்டம் வந்துச்சு திமுகல. ஆனா அவர் கட்சியின் எந்த பொறுப்புகளையும் போகவே முடியல. அது இன்னைக்கு வேணா, இன்னைக்கு உதாரணம் வேணும்னா இந்த தலைமுறைக்கு தெரியாதுக்கா சொல்றேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சுக்கு விசில் அடிப்பான். அவர் ஒரு நாளும் கட்சியினுடைய ஒரு முதன்மை பொறுப்புகள்ல போகவே முடியாது. அவர் வந்து ஒரு கட்சியின் அடையாளமா வந்து ஒரு ஆராசா, ஒரு திருச்சி சிவா மாதிரி ஒரு அடையாளம் மிக்க தலைமைக்குள்ள அவர் போகவே முடியாது. அதுக்கு அதுவே காரணமாயிரும். காலத்துக்கு அவர் பேச்சாளராக தான் வச்சிருப்பாங்க அவங்க. வெற்றி கொண்டான் வந்து ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கு போல. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா வச்சிருக்காங்க, பல முகங்கள் வச்சிருக்காங்க. இவருக்கு இதுதான் செட் ஆகும், இதுதான் இவ்வளவு, இந்த இடத்தோட அவரை நிப்பாட்டிடணும். அந்த கட்சியில இவர் இந்த ஸ்டேஜ்லயே போயிடுவார். ஆமா, அதுக்கு அதை மீறி நீங்க நிப்பாட்டினாலும் அது வெற்றி பெறாது. ஜனநாயகத்தை படிக்கிறதுங்கிறது அதுதாங்க. லண்டன்ல போய் படிக்கிறது இல்ல அரசியல். அரசியலுங்கிறது புழுதி படிந்த மனிதர்கள், ரேஷன் கடை கியூல நிக்கிறவன், ஒயிட் போர்டு பஸ் வருமானு நிக்கிறவன் இருக்கிறான்ல, சாமானியர்கள் இருக்கான்ல, நடந்து போறான்ல, அவங்கிட்ட தான் அரசியல் இருக்கு.
நீ ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தான் அரசியல் இருக்கு, சாமானிய மக்களோட உரையாடலுக்குள்ளதான் அரசியல் இருக்கு. சரி, அது லண்டன்ல போய் படிக்க முடியாது, நீங்க காரல் மார்க்ஸ்ட்ட போய் படிக்க முடியாது, எங்கேயுமே போய் படிக்க முடியாது. சாதாரண மக்களுடைய உரையாடலுக்குள்ள அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. அந்த பொது புத்திய யாரும் தாண்ட முடியாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அண்ணாமலையினுடைய பிளான் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும், ரெண்டாவது பிஜேபியை கொண்டு வரணும். அது ஒரு திட்டம் அவருக்கு இருந்துட்டே இருக்குன்றாங்க. மீண்டும் அவர் தலைவரா வந்துருவாரா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. அவங்களே வந்து என்னன்னா அதாவது நீங்க வந்து இது ஒரு மியூசிக் சேர் மாதிரி சுத்தி சுத்தி வருது. தொடக்கத்துல வந்து என்ன பண்ணாங்க, இலகணேசன் மாதிரி ஆட்கள் வந்து பாஜக தலைவராக இருந்தாங்க. அப்புறம் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், கிருபாநிதினு ஒரு டாக்டர் ஒருத்தர், ஒரு தலித் சமூகத்தில் இருந்தார். ஆமாம், அவர் சொன்னார், இந்த தொகுதியில் நான் நிறையா பேருக்கு ஊசி போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னாரு. எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்காரு பாருங்க. ஊசி போட்டதுனாலாம் ஃபீஸ் தான் கொடுப்பாங்க, ஓட்டு எப்படி போடுவாங்க. அப்புறம் அவரை காணாமல் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்துக்காக வருது அந்த பொறுப்பு. அப்புறம் வந்து தமக்கு தெரியும் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் இப்போ கொங்கு மண்டலம் பக்கம் போன அண்ணாமலை, சிபிஆர், எல்லாருமே முடிஞ்சு. அடுத்த ரவுண்டு இந்த முக்குளத்தோர் சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதை கணக்கு பண்ணி தானே முத்துராமலிங்கத்தை அவரை பற்றிய கதையெல்லாம் அடிச்சு விட்டார். அண்ணாதுரை வந்து இப்போ கிளம்பிட்டாரு அப்படிலாம் அண்ணாமலை பேசினாரு. அப்போ அவங்களுக்குள்ள அந்த சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் நயினார் நாகேந்திரனும் தென் மாவட்டங்களுக்குள்ள ஒரு அரசியல் வந்து பண்ணுவார். இன்னும் அவரை நோக்கி வந்து தலைமை போகும் அப்படின்னு கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அதனால இது இந்த தன்மை இருக்குல்ல, அண்ணாமலையினுடைய அதிரடி தன்மை இருக்குல்ல, அது ஏற்கனவே எச் ராஜா பண்ணதுதான். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் வீரியமா சாட்டை வரைக்கும் போயிருக்காரு, அவ்வளவுதானே. இன்னும் உறுதியா அண்ணாமலை தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியலுக்கு பயன்படாத ஒருவரை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே, எப்பவுமே இல்ல சார், வெறும் 2.5-3% இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு ஒரு 11% கொண்டு வந்துட்டாரு. அது அண்ணாமலையால தான் நடந்திருக்குன்றாங்க அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம். அது என்ன ரிசல்ட்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க வந்து ஏதோ ஒரு பேரம் கூட்டுறது மாதிரி நான் இது கூடிருச்சு பர்சன்டேஜ் கூடுறதுங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இல்ல சார், இந்த பார்ட்டி டபுள் டிஜிட் பார்ட்டி கிடையாது இல்ல, டபுள் டிஜிட்ல நம்பர் காட்டுற பார்ட்டி கிடையாது இல்ல இது. அது கிடையாதுங்க. கடந்த காலத்துல வந்து தேமுதிக என்ன பர்சன்டேஜ் இருந்துச்சு, ஏற்கனவே உள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ன பர்சன்டேஜ் இருந்துச்சு, தொடங்க இடத்துக்கு வந்துருச்சு. தேமுதிக 2% கீழே வந்துட்டாங்க. ஆமா, இந்த முறை 1.1ன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு கீழே வந்துட்டாங்க. அப்ப அந்த வீழ்ச்சி வரும். நீங்க எப்பவுமே என்னன்னா, முதன்மையான சக்திகள் இருக்காங்களா திமுக அதிமுக, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய சரிவு தான் சிறிய அளவுல இருக்கும். சரி, இந்த மூன்றாவது அரசியல் கட்சிகள் முளைக்கிறாங்கல்ல, பாமக, மதிமுக, தேமுதிக, இப்ப நாம் தமிழர், இவங்களுக்கெல்லாம் நிலையாவே இருக்காது பர்சன்டேஜ். ஓகே, சர்ன்னு இறங்கிரும், கீழே மீட்டர் வந்து இறங்கிரும். இதை நம்பி பயணிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சமூக வாக்கு வங்கி இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி தப்பிக்குது. அவங்க எடுத்த அரசியல் நிலைப்பாட்டுக்கான ஓட்டுலாம் நிற்குமா? பல நிலைப்பாடு, முரண்பாடான நிலைப்பாடு. இப்ப வெறுமனே தலித் வாக்கு வங்கியை தாண்டி ஒரு பொது அரசியலுக்கான குரலா திருமாவளவன் வந்து ஒரு போராட்ட அரசியலின் குரலா தொடர்ந்து நீடிக்கிறதுனாலதான் பட்டியல் இனத்தின் மீதான பொது சமூகத்தினுடைய வெறுப்பை தாண்டி திருமாவளவன் சர்வைவல் ஆகிட்டே இருக்கிறார். அவர் பொது அரசியல், அவர் என்ன செய்யறாரு, சேரி வந்து ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, சேரியை தாண்டி ஒரு அரசியல் பேசணுங்கிறக்காக அவர் என்ன பண்ணார், ஈழ அரசியலை கையில் எடுத்தார். கொஞ்சம் பொது தளத்துக்குள்ள வந்தார் தமிழ் உணர்வாளர்களுக்கு மத்தியில். அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அவரை பொது தளத்தில் பேசுவதற்கான ஒரு இடம் வந்துச்சு. மற்ற தலித் தலைவர்களோடு ஒப்பிடுகிற போது திருமாவளவனுடைய இடம் வந்து கொஞ்சம் உயரமாயிருச்சு. அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கான அரசியலை அவர் தொடர்ந்து பேசுறாரு. இஸ்லாமியர்களுடைய விடுதலை குறித்து அவர் பேசுறாரு. நேற்று வரைக்கும் பழனி பாபா வரைக்கும் பேசுறாரு. அப்ப அதன் மூலமாக என்ன செய்யறாருன்னா, ஒரு பொது சமூகத்தில் ஊடுருவதற்கான 2 கேட்டு, ஒன்னு ஈழ அரசியல், இன்னும் இஸ்லாமிய அரசியல், அதை வந்து அவர் பயன்படுத்துறாரு. அதை தாண்டி இன்னொரு அரசியலுக்குள்ள அவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொது சமூகங்கள் தயாரா இல்லாததுனால ஒரு கருத்து ரீதியா அவர் ஏத்துக்கிறான். போராட்ட அரசியல்வாதி, என்ன பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் உடனே குரல் கொடுப்பாரு, அந்த அளவுல தான் ஏத்துக்கிறான். அதை தாண்டி ஒரு அதிகார மையமாக திருமாவளவனால உருவாகவே முடியலையே. அதனால இந்த மூன்றாவது கட்சிகள் எதுக்குமே வந்து ரொம்ப முதன்மையான இடத்துக்கு வந்துருவாங்கங்கிறது ஒரு கற்பனை தான். அதனால விஜய்லாம் வந்து சுதாரிச்சு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட கூட்டணி கண்டாருன்னா அவருக்கு பலம் இல்லாததையும் மறைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு, தனக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை, பர்சன்டேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியாத அந்த வெறுமையை மறைக்கிறதுக்கு உள்ளங்கையை மூடி வச்சுக்கிட்டா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, விரிச்சு காட்டிட்டா தெரிஞ்சு போயிடும். அந்த அபாயம் அவருக்கு இருக்கு. அதிமுகவுக்கு முகமே இல்லை, ஒரு முகம் தேவைப்படுகிறது.
அதனால வாழும் எம்ஜிஆராக அவரை ஒப்புக்கொள்றதுக்கு அவங்களும் தயாரா இருக்காங்க. வாழும் எம்ஜிஆர்னாலும் ஆமா, சொல்லுவாங்க. வேற வழி இல்லைல்ல. அதெல்லாம் சொல்லணும். 8வது வள்ளல் எம்ஜிஆர்னு சொன்னது போய் அவரை விட வசீகரமான ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாரு. சரி. இதெல்லாம் மக்கள் நகைச்சுவையா தானே பாக்குறான். ஆ, ஆ. வேற வழி இல்ல. அவங்க கூட்டத்துல அவங்க அப்படிதானே பேச முடியும். சோ உங்க பார்வையில அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. அதிமுக விஜய் கூட்டணி கூட வர வாய்ப்பு உண்டு. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆஹா, ஆ. விஜய் ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, களத்துக்கு போகும்போது விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடும். ம். இப்பதான் அவர் மாவட்ட செயலாளர் வரைக்கும் வந்திருக்கிறாரு. நீங்க வேற பாருங்க, ஒண்ணுமே ஆக்டிவா இல்ல. நீங்க ஆமா, தினம் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு காலத்துல மொத்தம் 5 நிகழ்ச்சி தாங்க. ஆஹா. ஒரு முறை கொடி அறிமுகம், ஆமா. ஒரு முறை ஒரு சாங் மாதிரி ஏதோ வெளியிட்டாரு. ஆ. அப்புறம் கட்சி மாநாடு நடத்தினாரு. அப்புறம் புத்தக வெளியிட்டலாம். இதுக்கு போனாரு. அப்புறம் ஆளுநர் மாளிகைக்கு ஒரு சிறிய பயணம், பரந்தூருக்கு ஒரு இன்னும் சிறிய பயணம். மொத்தம் 5 ப்ரோக்ராம் ஒரு வருஷத்துல. இப்ப மாவட்ட செயலாளர் பயணத்துக்கு வராரு. 365 நாள்ல 5 நாள் மட்டுமே உழைத்துட்டு 360 நாளுக்கான பலன் அவர் எதிர்பார்க்கிறாரு. இவ்வளவு குறுக்கு வட்டா அவர் வளர்ச்சிக்குள்ள வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. சரி. அவர் கட்டமைப்புலாம் உருவாக்கி அவர் அரசியல்ல நீண்ட பயணம் செஞ்சு எல்லா மக்களையும் சந்திச்சு அப்புறம் அவர் வர்றதுக்கு அவருக்கு இப்ப 51 வயசு. இன்னொரு 20 வருஷம் அரசியல் பண்ணி முறையா வளரணுங்கிற இடத்துக்கு அவர் வருவாரா? ஒரு 10 ஆண்டு காலம் உழைப்பார் அவரு. இல்ல, ஏடிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டியோட அலைன்ஸ் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் வேணும்ல. அதுக்கு விஜய் அதை ஏத்துக்கிட்டு போவார். விஜய் விஜயகாந்த் மாதிரி எல்லாம் முரண்டு பிடிக்கிறாள் இல்லையா? விஜய் அனுசரித்து போற ஆள் தானே. அப்படிலாம் இல்லையே. விஜய் விஜய் ஏதாவது முரட்டுத்தனமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உன்னை லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொன்னாலும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லுவாரு. தேர்ந்த அரசியல்வாதிக்கான எல்லா தந்திரமும் விஜய்கிட்ட இருக்குங்க. விஜய் நம்ம எளிதாக இடப்பட முடியாது. சரி. கட்டமைப்பு இல்ல, களப்பணி இல்ல, அதுதான் நான் விமர்சனமா வைப்பேன். விஜய்க்கு லீடர்ஷிப் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான ஒரு அடிப்படை குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு, அடிப்படை தன்மையெல்லாம் அவருக்கு இருக்கு. அவர் கூடுதலா உழைக்கலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த உழைப்பு போதுமானதாக இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. உங்க பார்வையில எங்க போனாலும் சுத்தி நாம் தமிழருக்கு நிக்கிறீங்க. நாம் தமிழர் பெரியார தொடர விஷயம் அவங்களுக்கு, பெரியாரை அம்பலப்படுத்துவது, பெரியாரை பற்றி விமர்சிப்பதெல்லாம் அவங்களுக்கு லாபம் இல்லைன்றீங்களா நீங்க? பெரியாரை அம்பலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு சீமான் தன்னையே அம்பலப்படுத்திட்டாரு. என்ன அம்பலப்படுத்திட்டாரு? அதாவது சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இன்னொருத்தனுக்கு வெட்டின குழியில அவனே விழுந்துட்டான்னு. வெறித்தவனே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலைன்னு ஒண்ணு உண்டு. சீமான் என்ன நினைச்சிட்டாருன்னா, பெரியார் சிலையை கூட உடைக்க முடிகிறது, பெரியாரின் கருத்துக்களை உடைக்க முடியல. அதனால கருத்துக்களை உடைக்கிற வேலையை அவர் கையில் எடுக்கிறாரு. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, அவருடைய கடந்த காலத்துல அவர் ஒரு 15 ஆண்டு காலம் பெரியார் குறித்த பிரச்சாரங்களை, பகுத்தறிவு பிரச்சாரங்கள், அந்த மேடையில தானே அவர் உருவானாரு. அவருடைய தொட்டில் அரசியல்ல அவர் உருவானதற்கான தொட்டில் பருவமே அங்கிருந்து தொடங்குது அவருக்கு. அங்கிருந்து அவர் தொடர்ந்து பேசி வந்த காரணத்தினால இன்னைக்கு அவர் கேட்கிற கேள்விக்கு பூரா முன்னாடியே அவர் பதில் சொல்லியிருக்கிறார். தமிழை ஏன் காட்டு மராண்டி மொழின்னு சொன்னார் தெரியுமா பெரியாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை அவர் முன்னாடியே பேசி. ஆனா திறனாய்வு பண்ணியிருக்கேன் நான். இன்னைக்கு நான் சில விஷயங்களை தெரியாம இருந்தேன், இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த வரலாற்றின் தரவு தெரிஞ்சதுமே நான் நம்ம ஒரு தவறான பாதையில போயிட்டோம்னு மாத்திக்கிறேன். வாசிப்பு பழக்கமே இல்லாதவர் எப்படி திறனாய்வு பண்ணுவாரு? யாருக்கு சார்? சீமானுக்கு வாசிப்பு பழக்கம் இல்லை சார். இருக்கு சார், இப்பவும் இருக்கு சார். இப்பவுமே கிடையாது. இப்ப இருக்கு சார். அவருக்கு வாசிப்பு பழக்கம் கிடையாது. அவர் பேசுறது முத கொண்டு அவர் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி மேற்கோள்கள்லாம் வச்சு வாசிக்கிறாரு சார். அவர் நிறைய அவரை பற்றிய செய்திகளை வாசிப்பார், அதை ஒத்துக்கிறேன். புத்தகம் படிக்கிற வழக்கம் அவர் கிடையவே கிடையாது. அவருக்கு வாசிப்பு பழக்கம் இல்லைங்க. அவர் என்ன செய்வார்னா, பெரியார் இயக்க மேடைகளுக்கு இப்போ கூட்டு போவாங்கல்ல, சிறப்புரைன்னு இவர் பேசுறான்னு வச்சுங்க. கடைசியாக இவர் நட்சத்திர பேச்சாளர், சினிமா இயக்குனர், இப்போ கடைசியாக பேசுறேன்னா, அந்த கட்சியில் திராவிட கழகத்தில் ஏற்கனவே பெரியார் இயக்கங்கள்ல இருக்கிறவங்க விவரமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு வசீகரம் இருக்காது, பேச்சில் ஒரு இது இருக்காது, ஈர்ப்புத்தன்மை இருக்காது. அவங்க சொல்ற பாயிண்டை பூரா உள்வாங்கிடுவார், பஞ்சு டைலாக மாற்றி விட்டுவார், அவ்வளோதான். மற்றவே பேசுகிற எல்லா கருத்தையும் உள்வாங்கிட்டு கொஞ்சம் கற்பனை கலந்து அழகா பேசுவார். அதனால குளத்தூர் மணி கருத்தரங்க உரை மாதிரி பேசின விஷயங்களை பூரா உள்வாங்கிக்கிட்டு அதை மக்கள் மொழியில அவர் பேசிடுவார், அவ்வளவுதான். அவர் ஒரு பேச்சாளர் மட்டும்தாங்க, அவர் தலைமை பண்பே இல்லாதவர். அவர் பேச்சாளர் மட்டும். இன்னைக்கு 30 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட்டாங்களே அவருக்கு. ஓட்டுலாம் போடுவாங்க, நிலைக்குமா நீடிக்குமா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, காத்தடிக்கும் போது காகிதம் மேலே போயிடும். காத்தடிக்கும் போது காக்காயும் பறக்கும், காகிதமும் பறக்கும். காத்து நின்றவுடனே காகிதம் கீழே வந்துடும், காக்கா தான் பறக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு அதுக்கான தன்மையும் உங்கள்கிட்ட கிடையாது. ஏதோ ஒரு 15 வருஷம் கத்துனதுல ஒரு % வாங்கிட்டீங்க, அவ்வளோதான்.
ஆனா உங்களுடைய அரசியல்ல எந்த ஒழுக்கமே கிடையாதுல்ல. தனி மனித ஒழுக்கத்தை தாண்டி பொது ஒழுக்கம் இல்லையே. எதுவுமே டிசிப்ளினே இல்லங்க. இது எப்படி சார் சீமானை முன்னுக்கு பின் முரணா எத்தனை முறை பேசுறது? இல்ல சார், சீமான் மேல இவ்வளவு அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, சீமானோடு பழகியவர்கள், சீமானை வளர்த்து விட்டவர்கள்லாம் அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் இந்த 15 வருஷமா அவருடைய வளர்ச்சிக்கு பிறகாக வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றாங்க. இது எப்படி நாங்க ஏத்துப்போம்? ஏன்னா அவங்க எல்லாம் கூடவே வந்து ஏன் அன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு வந்து சொல்றாங்கன்னா நாங்க இதை எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒரு குற்றம் வெளிப்பட்ட பின்பு தானே நீங்க எது பண்ண முடியும். முன்னாடியே எப்படி பண்ண முடியும்? ஒரு ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி தானேங்க அவனை இதில் கொண்டு ஐசியூவில் சேர்க்க முடியும். முன்னாடியே வண்டி ஓட்டும் போதே ஏன் சொல்லலைன்னா எப்படி புரியல எனக்கு. இப்போ தானே வெளிப்படுறாரு. அவர் பெரியார் அதுக்கு முன்னாடி எதிர்த்தாரா? அவருடைய சந்தர்ப்பவாதம், அவருடைய பச்சோந்தித்தனம், அவருடைய முரண்பாடுகள் இப்போ தானே வெளிப்படுது. போன வருஷம் முதற்கொண்டு என்ன சொன்னார்? பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி, பெரியார் எங்களின் வழிகாட்டி தானே சொன்னார். இந்த மாதிரி கொச்சையா பேசினாரா? ஆபாசமாக பேசினாரா? இல்லை. போய் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்தவொன்னா பேசுறாரு. அப்போ அவருக்கு வந்து என்ன பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது, என்ன வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு பின்னாடி ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, நீங்கள் அதையும் இதையும் சேர்த்து வச்சு சொல்றீங்க. இதுக்கு சம்மந்தம் இருக்கா என்ன? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சங்கி என்றால் சக தோழன் என்று அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா? சங்கினா நீ செருப்பை கழட்டி அப்படின்னு அவரே மேடையில் பேசுறாரு. அது எதுக்கு சொன்னாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். சொன்னாரா இல்லையா அவரு? ஆமாம், என்னைய சங்கிங்கிறாங்க, சங்கின்னு சொன்னால் செருப்பை கழட்டி அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்றாரு சங்கி என்றால் சக தோழன் என்று அர்த்தங்கிறார். சீமானுடைய முரண்பாடுகள் அவரை தோற்கடிச்சிடும். சீமானுக்கு வந்து எதிரிகளே தேவையில்லை. சீமான் தன்னைத்தானே தோற்கடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அதனால அவருக்கு ஜனநாயக பண்பு இல்லைங்க. ஜனநாயக பண்பே கிடையாது. நான் சொல்றதை நீ கேளுங்கிற எப்படி ஜனநாயகவாதியா இருக்க முடியும்? மாற்று கருத்தை அவர்கிட்ட. அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி தானே சார் ட்ரீட் பண்றாங்க. சீமான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறாரு, மற்றவங்க எல்லாம் வந்து நான் சொல்றது நீ கேளுன்னு எல்லா தலைமைகளும் அப்படித்தானே சொல்லுங்கிறாங்க. அது கடைசியா சொல்லுவாங்க, தொடக்கத்துல யாரும் சொல்லுவாங்க. இல்ல, அறைக்குள்ளார உட்காந்து பார்த்தா பல விஷயங்கள் அதான் பேசுறாங்க. நான் சொல்றது நீ செஞ்சுட்டு போ, விருப்பம் இருந்தா இருப்பு எல்லாம் போன்னு சீமான் வெளிப்படையா பேசுறத நமக்கு ஆடியோக்கள் மூலமாவோ வேறு சில தகவல்கள் மூலமாவும் வருது. மற்றவங்க பேசுறது வர்றது. சீமான் கட்சியை விட்டு கூட்டம் கூட்டமா வெளியேறானே, மற்ற கட்சிகள் எங்க கூட்டம் கூட்டமா வெளியேறான்? நீங்க சொல்ற கருத்துக்கே நான் வர்றேன். சீமான் கட்சியில இருந்து பல பேர், நம்ம அது பொய் கிடையாது, சில பேர் பொய், சில பேர் என்ன சொல்றான் திமுக தூண்டி விடுங்களாங்க, அது கிடையாது. சீமான் கட்சியில கட்சி தொடங்கும் போது இருந்த ஒருத்தம் கூட கிடையாது. அதிகமான ஒருத்தர் மாவட்ட செயலர் இருந்தார், அவர் இல்லை. நிறைய பேர் இல்லை. மதுரையை சேர்ந்த வெற்றி குமரன் ஒரு பொறியாளர், அவர் தான் சீமானுக்கு வந்து எல்லா பேக்கப்பும் பொருளாதார ரீதியா. அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுப்பாரு, அவர் தான் கார் அனுப்புவார், அவர் தான் எல்லா செலவுகளும் செய்வார். அவர் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், கட்டுமான நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சது பூரா கட்சிக்கு செலவு பண்ணார். அவர்லாம் கட்சியில் இல்லையே. இந்த கட்சியில் வந்து வெறும் பேச்சாளங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது உண்டா? வெறும் பேச்சாளனை வச்சு கட்சியே நடத்த முடியாது. மேடை பேச்சுங்கிறது ஒரு கவர்ச்சி மட்டும்தான், களப்பணிங்கிறது வேற. சீமானுக்கு அதுக்கான வித்தியாசமே தெரியல. வெறுமனே மேடை பேச்சு, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங், அவ்வளோதான், 2 தான் இருக்கு. சரி, கீழ் நோக்கி கட்சி போகவே இல்லை. அதனால அவரால் அரசியல் நீண்ட காலம் பயணிக்க முடியாது. அவர் விஜய் வந்த உடனே ஏற்பட்ட பதட்டம் தானே இவ்வளவு உளறலுக்கு காரணம். விஜயினுடைய வருகை ஒன்று நிகழாமல் இருந்தா இவ்வளவு வரம்பு மீற வேண்டிய அவசியமே அவர் கிடையாது. இல்ல, பெரியார் இன்னைக்கு தொற்றுக்காரு, அதுக்கு காரணமும் விஜய்ன்னு சொல்ல முடியுமா? வேற என்ன காரணம்? இல்ல, விஜய் அவங்க ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கலன்றாங்களே. யாரு? விஜய் தான் சீமான ஒரு பொருட்டா எடுத்துக்கல. விஜய் கட்சிக்காரன் ஓப்பனாவே சொல்றான், அதை டிக்ளரே பண்றான், நாங்க ஒரு ஆளாவே அவரை மதிக்கலைங்கிறான். சீமான் வந்து தன்னை ஒரு பெரிய போராளி மாதிரி ஒரு சீன் போடுறாரே தவிர அவர் வெறும் பேச்சாளர், அவர் தலைமை பண்பு இல்லாதவர். தனக்கு தோன்றதை பூரா தற்குறித்தனமா பேசுறாரு. நேற்று என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசணுங்கிற வித்தியாசம் கூட அவருக்கு தெரியல. நீண்ட பயணம் அவர் கிடையாது. எனக்கு தெரிந்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயே அவருடைய அரசியல் வந்து பெரிய அளவில் முடங்கிடும். நீண்ட பயணம் அவர் கிடையாது. ஏன்னா இன்னொன்று என்ன, ஈழ அரசியலை கையில் எடுத்ததுனாலேயே தேர்தல் அரசியலில் தேராம போன தலைவர்கள்னு தமிழ்நாட்டில் ஒரு வரிசை உண்டு. அதில் முதல்ல அவர் பழநெடுமாறன், காமராஜருக்கு அடுத்து பெரிய தலைவராக கருதப்பட்டவர் பழநெடுமாறன். ஈழ அரசியலை கையில் எடுத்து தேர்தல் அரசியலை கைவிட்டவர். அடுத்து வைகோ வந்து ஈழ அரசியலால தான் கட்சியே தொடங்கினார். ஆமாம், அவர் ஏதோ ஒரு இதில் ஏறி போனார் தனிப்பட்ட முறையிலங்கிறது தான் அந்த கட்சி பிளவுக்கே காரணம், அவர் வெளியே வந்ததுக்கே காரணம். ஆமாம், ஈழ அரசியலை முழுமையாக பேசியதுனாலேயே தேர்தல் அரசியலில் அவர் தேரலை. பாமகவிற்கும் அந்த உண்டு. பாமக ஈழ அரசியல் பேசி ஒன்றுமே இல்லை, தேர்தல் அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் சொல்றாருல பிரபாகரனை காட்டி விசிகாவை நீங்க அப்படி கொண்டு வர முடியாது. என்ன விசிகாவுக்கு அது பொருந்துங்க? அது எப்படி பொருந்தும்? அவங்க தான் வெற்றிமே
ஒரு வெற்றி அவங்க என்ன ஏதாவது- செய்வாங்க தெரியுமா? ஆ. விசிகா தலைவருடைய வெற்றி எங்கே தெரியுமா இருக்கு? ஆ. அவர் ஈழ அரசியல் பேசுவாரு, போராட்டம் எல்லாத்துக்கும் பங்கு பெறுவாரு. தேர்தல் அரசியல் வரும்போது ம். திமுக பக்கம் தானே அவர் நின்றாரு கடந்த சரி. முறை. சரி. அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தார்ல, அவருக்கு தெரியும் தேர்தல் பாதை வேற, போராட்ட பாதை வேற. ரெண்டையும் அவர் குழப்பிக்கவே மாட்டார். சரி. இது தேர்தல் அரசியலுக்கு இதுதான் சரியான பாதை. அந்த அந்த ராஜதந்திரத்தால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ம். ஆனாலும் யாரும் இதை பேசி வெற்றி பெறல. இவர் என்ன சொல்றாரு? பிரபாகரனா பெரியாரா நான் நிப்பாட்டேன் அப்படிங்கிறார். பிரபாகரன் வந்து தமிழ் உணர்வாளர்களுக்கு வேண்டுமானால் பெரிய தலைவராக வந்து காட்டப்படலாம். சாமானிய மக்கள்லாம் பிரபாகரனை ரசிக்கல. சாமானிய மக்கள் யாருமே பிரபாகரனை முன்வைத்து பேசுகிற அரசியலை வந்து பெரிய அளவில் கொண்டாடலை யாரும். கொண்டாடி இருந்தா வைகோ முதன்மை பெற்றிருப்பாரு, பழநெடுமாறன் பெரிய வெற்றியாளராக இருந்திருப்பாரு அரசியல்ல. வந்து வேல்முருகன் அந்த ஈழ அரசியல் தான் பேசுறாரு, ராமதாஸ் பேசுறாரு. இவங்க பேசின ஈழ அரசியலுக்காக மக்களால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் இவர்கள் அரசியல் வேறு உயரங்களை அடைஞ்சிருப்பாங்க. யாருமே அடையலையா? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, இந்த அரசியல் பேசியதுனால இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஆளாயிட்டாங்கன்னு சொல்லுங்க. மேடையில் பேசலாம், அவ்வளோதான். கள அரசியல் அப்படி ஒன்று கிடையாது. ரைட். இறுதியா ஒரு கேள்வி சார், திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம்ட்டு ஏன் எல்லாரும் ஒரு அணியில சேர முடியாது? இவங்கெல்லாம் விஜய் அதிமுக பக்கம் போக சான்சஸ் இருக்குன்றது உங்களோட, விஜயோ அதிமுகவோ பாஜகவோ நாம் தமிழரோ இவங்களுக்குள்ள ஏதேனும் காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாரும் ஒன்று சேர முடியாது. பட் இதுல சிலர் ஒன்று சேர்ந்து அப்படி ஏதேனும் ஒரு அணி திமுக வீழ்த்த ஒன்றிணைவார்களா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? பாமக இணைய வாய்ப்பு இருக்கு அதிமுகவோட. பாமக அதிமுக, விஜயும் அதிமுகவோட பார்வை வாய்ப்பு இருக்கு. இதுலயுமே பிஜேபி நீங்க தனிமைதான் படுத்துறீங்க. மாநில அரசியலை பொறுத்தவரையில தேசிய கட்சிக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய முக்கியத்துவம்ங்கிறது இல்ல. காங்கிரஸுக்கு இருக்கு திமுக பக்கம் அப்படி ஒண்ணு இல்ல. காங்கிரஸ் கட்சி நடைமுறையில நீங்க போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல கட்சியே இல்ல. ஏதோ ஒரு அந்த பழைய காலத்து பெருமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாரம்பரியம், அந்த வாழ்ந்து கட்டவன்லாம் சொல்றாங்கல்ல, ஆமா, அது மாதிரி ஒரு காலத்துல அப்படிங்கிற ஒரு சில குடும்பங்கள் அப்படியே தொடர்றாங்க. காங்கிரஸ் குடும்பம் ஓகே, அப்படித்தான் ஓடுது வண்டி. புதிய தொண்டர்களை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பல பேரை சேர்த்திருக்காங்க. எங்க காட்ட சொல்லுங்க. இல்ல, அப்படியே தான் ஓடுது வண்டி. ஒரு பிரபலமான ஒரு லெட்டர் பேட் கட்சின்னு கூட வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். அவ்வளவுதான். பெரிய அளவுல வீரியமே இருக்காது. நீங்க போராட்டத்துக்கு போகணும், KS அழகிரி வந்து ஒரு போராட்டத்துக்கு போகும்போது 4 பேர் போனாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஆமா ஆமா, தண்டவாளத்துக்கிட்ட போனாங்க 4 பேருன்னு. ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா கூட்டு போனானையா அப்படின்னு கேட்டாங்கல்ல. கரெக்ட். இதுதான் யதார்த்தம். தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடமுமே இல்லை. அது காங்கிரஸுக்கும் இல்லை, பாஜகவுக்கும் இல்லை, சொல்ல வருத்தமா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சார்ந்து ஒரு சிறிய கூட்டத்தை உருவாக்குவாங்க. சிஐடி சார்ந்து ஒரு போக்குவரத்து தொழிலாளர். அப்ப அந்த தொழிலாளர்களை ஒன்று திரட்டுவாங்களே தவிர கட்சி அவங்களால பெரிய அளவில் ஒன்று திரட்ட முடியல. இந்த நிலைமை தான் எல்லாருக்கும். திமுகவுக்கு எதிராக ஒரு அணி, அந்த மாதிரி பெரிய அணி எதுவும் அமையுமா? அப்படி ஒரு சாத்தியமே இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அப்படி ஒரு சாத்தியம் இல்லை. இருந்தா வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தா இந்த வேங்கவேல் பிரச்சனை, சாம்சங் பிரச்சனையெல்லாம் பூதாகரப்படுத்தி இன்னொரு கூட்டணியை உருவாக்குவாங்க. அது கடைசி அவங்களுக்கு இருக்க பயம் என்ன தெரியுமா? இன்னொரு மக்கள் நல கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிற பயம் தான். ஏன்னா அதுல வாங்கின அடி இருக்கு பாருங்க, அந்த அடியை மறக்காம இருக்காங்க எல்லாரும். அதனாலதான் மாற்று ஏற்பாட்டுக்கு யாரும் சிந்திக்கவே இல்லை இன்னும். கடைசி நேரத்துல தேர்தல் கிட்ட நெருங்கி வர 6 மாசத்துல இதெல்லாம் ஒரு அப்படி ஒரு சேஞ்ச். அதுதான் தோல்விக்கு காரணம். மக்கள் நல கூட்டணியினுடைய தோல்விக்கு காரணமே கடைசியில திடீர்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி, திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒண்ணு உருவாக்கி மக்கள் மன்றத்துல பலத்த அடி வாங்கிட்டான். சரி, நீண்ட பயண அரசியல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கூட்டணி காண்கிற போது நம்பகத்தன்மை வருமே தவிர, திடுதுப்புன்னு ஒரு நாள் வந்து விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது விஜயகாந்த் எம்எல்ஏவே ஆக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எம்எல்ஏ இருந்தார். ஆமா, அவரை எம்எல்ஏ ஆக்க விடாம ஆகிறதுக்கான வாய்ப்பாக மக்கள் மாத்திட்டாங்க. அதனால மக்கள் வந்து திடீர் முடிவுகளை அவர்கள் மீது திணித்தால் மக்கள் ஏற்கவே மாட்டார்கள். தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. அதனாலதான் நான் பழநெடுமாறன், வைகோ போன்ற பெரிய தலைவர்களையும் நான் மேற்கோள் காட்டினேன். சீமான் போன்றவர்கள் ஒரு நாளும் கரை சேர மாட்டாங்க. விஜய்க்கு கொஞ்சம் தந்திரம் இருக்கு, கரை சேருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. என்ன நடக்குன்னு பார்க்கலாம் சார். 2026 தேர்தலில் எப்படி இருக்க போகிறது அலைன்ஸ், அதாவது கூட்டணி கணக்குகள், குறிப்பா அதிமுக பாஜகவில் தொடங்கி நம்ம நாம் தமிழர், அதே போல பல கட்சிகள், பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லோருடைய மனநிலையும் எப்படி இருக்கும்? திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அணி உருவாகுமா உள்ளிட்ட பல கேள்விகள் நான் கேட்டது. உங்களுடைய பார்வையை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி.